நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு ஆகஸ்ட் 30 அன்று செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள தமிழ்நாடு காவல் உடற்பயிற்சியகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நேரடி நியமனம் மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள பணியாளர்களுக்கான அடிப்படை பயிற்சி வகுப்புகளை தொடங்கி வைத்தார். மொத்தம் 2014 பணியாளர்கள், 401 உதவி பொறியாளர்கள், 124 உதவி பொறியாளர்கள், 15 இளநிலை பொறியாளர்கள், 189 இளநிலை பொறியாளர்கள், 207 தொழில்நுட்ப உதவியாளர்கள், 126 பட வரைவாளர்கள், 167 பணி மேற்பார்வையாளர்கள், 354 பணி ஆய்வாளர்கள் மற்றும் 431 துப்புரவு ஆய்வாளர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நேரடி நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு அடிப்படை பயிற்சி வகுப்புகள் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சி சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய இடங்களில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கப்பட்டது. அமைச்சர் KN நேரு உரையில் நகர்ப்புற பகுதிகளில் 60-70% மக்கள் வசிக்கும் நிலையில் குடிநீர், சாலை, மழைநீர் வடிகால், மின்வசதி போன்ற அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகள் சிறப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார். பொதுமக்களுடன் நேரடி தொடர்பு கொள்வதால் அவர்களின் தேவைகளை உடனுக்குடன் கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பது நகராட்சி துறையின் முக்கிய பொறுப்பு எனவும் பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்தி சிறப்பாக பணியாற்ற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் MP க. செல்வம், செங்கல்பட்டு MLA வரலட்சுமி மதுசூதனன், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளர் முனைவர் தா. கார்த்திகேயன், பல்வேறு கழகங்களின் மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.